நான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருச்சபையிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த சபையின் தலைவர் நீர், நாங்கள் உடைய சரீரமாக இருக்கிறோம். இந்த சரீரத்தலைகளை அங்கத்துவமாக வைத்திருக்கிறேன். சபையின் தலைவர் நீர், வார்த்தையானவர் உடைய பெயர். வார்த்தையானவர் வார்த்தை மூலமாக எங்களோடு பேசுகிறார். சுத்தாவியானவர் வார்த்தையானவரை எங்களுக்கு வெளிப்படுத்துவீர்கள். ஒரு ஜீவனுள்ள வார்த்தை இந்த கருக்குள்ள பட்டைகளை எங்களோடு பேசுகிறேன். உங்களுக்கு வேண்டிய காரியத்தை அறிந்திருக்கு. அவையானவரே அறிந்திருக்கு. இயேசுவை எங்களோடு பேசு. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பேசுகிற தலைப்பு ஒரு சர்வன், ஒரு பணியிடம் செய்கிறவர், ஒரு சர்வன் இல்லைங்களா? பவுல் சொல்லுவார், இயேசுவின் அடிமை என்று, பாண்ட் சர்வன் என்று சொல்லுவார்கள். இது தலைப்பான போன வாரம் சபைக்கு என்று பேசின காரியத்தை நான் கடந்து சொல்கிறேன். போன வாரம் நீங்கள் செய்தி கேட்பீங்க என்றால், யூடியூப்ல பார்ப்பீங்க என்றால், மீண்டுமாக இந்த குளோபல் ஹவுஸ் திருச்சபை தேவன் அவருடைய ஃபங்க்ஷன், அவருடைய காரியத்தை செய்யும்படியாக நம்மளுடைய சபையை மீண்டுமாக அவர் சீர்திருக்கிறார் என்று ஒரு செய்தியை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். இப்படி இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பாக, அந்த ஊழியத்தை முடிக்கும் முன்பாக அந்த ஆலயத்தில் போய் அந்த ஆலயங்களை சீர்படுத்தினார். ஏனென்றால் முதல் நோக்கம் என்னென்றால், அவர் சொன்னார், என்னுடைய தகப்பனுடைய வீடு ஜெப வீடு என்று அழைக்கப்படும். அதில் அது ஜெப வீடாக இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருந்து செயல்படாதனால அவர் ஒழுங்குபடுத்தினார். இந்த வசனம், என் தகப்பனுடைய வீடு ஜெப வீடு என்று அழைக்கப்படும், ஆனால் நீங்களோ கல்லறை குகையாய் மாற்றீங்கள் என்று பார்க்க எங்கே கடந்து சென்றார் என்றால், ஜெரமியா 7ஆம் அதிகாரத்தில் என்று அந்த காரியத்தை எடுத்து மீண்டுமாக அவர் சொல்கிறார். அங்கே சொல்ல முன்பாக சொன்னார், நீங்கள் உங்கள் பலிகள் உங்களுடைய கிரியைகளை விட்டு நீங்கள் மனம் திரும்பி மாறி தெய்வனுக்கு ஏற்ற காரியத்தை செய்யும்படியாக அங்கே ஜெரமியா இடத்துல சொன்னார். அதே காரியத்தை தான் இயேசு மீண்டுமாக அந்த ஆலயத்தில் வரும்போது சொன்னார். என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் உங்களுடைய நோக்கத்தின்படி வாழ்ந்தது போதும், நீங்கள் என்ன செய்வீர்கள், தகப்பன் விரும்புகிற காரியம் அவருடைய எண்ணங்கள் என்ன என்று அறிந்து புரிந்து அப்படி வாழ வேண்டும் என்று நான் சொன்னேன். திருச்சபை இடத்துல நம்ம எப்படி வேணுமானம் வாழலாம், நான் இப்படிதான் வாழுவேன் என்று நம்மளுடைய நோக்கம் இல்லை. அவர் எப்படி வாழ விரும்புகிறாரோ, நாம் வாழ வேண்டுமோ, நாம் வாழுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், முதலாவது இத்தனை ஏறக்குறைய ஒரு 400 years 400 வருஷமாக அந்த ஆலயம் அப்படிதான் நடந்திருக்கலாம். ஜனங்கள் அப்படிதான் தேவனை சேவிச்சிருக்கலாம், அவங்க விருப்பப்படி சேவிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் தேவன் பிதாவை அறிந்த குமாரனுடைய சிந்தனை உள்ளவர் அந்த ஆலயத்தில் வரும் பொழுது, என் தகப்பனுடைய இருதயத்தில் இது இருக்குது, ஆனால் நீங்களோ இப்படி வாழ்கள் என்று அந்த பிதாவுடைய இருதயத்தை அறிந்தவர் இயேசு வந்து அந்த ஆலயத்தை பார்க்கும்போது அவர் சீர்படுத்தினார். குளோபல் ஹவுஸ் திருச்சபையை நம்ம அவருடைய கண்ணோட்டத்தில் பார்ப்போம் என்றால், நாம் செய்ய வேண்டிய ஃபங்க்ஷன், நான் இருக்க வேண்டிய இடம், செயல்பட வேண்டிய காரியத்தில் நான் சரியாக செயல்பட முடியும் என்ற காரியத்தை பேசினேன். இன்றைக்கு பேசப்போகிற தலைப்பு, அவரை சேவிப்பது. ஒரு ஊழியக்காரனாக, ஒரு சேவகனாக நாம் சேவிக்க வேண்டும் என்று இந்த தலைப்பிலே நான் இன்றைக்கு உங்களோட பேச விரும்புகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். பிலிப்பியர் chapter 2 2ஆம் அதிகாரம் வசனம் 5 7. இது சபையின் தலைவர் அவருக்கு இருந்த சிந்தனையை சபையின் அங்கத்துவமாக இருக்கிற நமக்கும் இருக்க கடவுளாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனையும் இந்த குளோபல் ஹவுஸ் சபையில் இருக்கிற நமக்கும் இருக்க கடவுது. அங்கே கிறிஸ்து இயேசுடைய சிந்தனையில எப்படி இருந்தது? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தோ தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அவர் தேவனாக இருந்தார், அவருக்கு தேவனாகவே இருந்தார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபத்தை எடுத்து மனுஷருடைய சாயலானார். இங்க பார்க்கிறோம், அவர் தேவனாக இருந்தார், தெய்வ ரூபம், தேவனையாக இருந்தார். ஆனால் என்ன செய்தார்? தம்மை தாமே வறுமைப்படுத்தினார். வறுமை என்றால் அவர் தேவனை விட்டு வரவில்லை, அவர் தேவனாக இருந்தார், விட்டு வரவில்லை. தேவனாக இருந்த அந்த மகிமை எல்லாவற்றையும் அவர் விட்டு
அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதுதான் மீண்டுமாக யோவான் 17 சொல்லுகிறார், பிதாவே உன்னோடு இருந்த அந்த மகிமையை மீண்டுமாக எனக்கு தர வேண்டும் என்று ஜெபித்தார். எதை விரும்பப்படுத்தினார்? அவர் எல்லா மகிமையும், எல்லா தூதர்களும் அவரை வணங்குவார்கள், எல்லா தூதர்களும் அவருக்கு செய்ய பணிவிடம் செய்யும்படியாக செயல்படுவார்கள், எல்லா ஜனங்களும் அவர் சொன்னால் நிற்க வேண்டும், அவர் இதை செய்ய வேண்டும் என்றால் செய்ய வேண்டும். ஆனால் அந்த காரியத்தை எல்லாவற்றையும் அவர் வெறுமைப்படுத்தி விட்டு அவர் படைத்த மனுஷ ரூபமாக பூமிக்கு வந்து அடிமையாக சேவகனாக இந்த பூமிக்கு வந்தார். மார்க் எழுதின சுவிசேஷத்தை பார்க்கும்போது 10:45 சொல்வார், மனுஷகுமாரன் சேவை பெற்றுக்கொள்ளும்படியாக வரவில்லை, சேவை பண்ணும்படியாக வந்தார். இந்த சபையின் தலைவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சேவிக்கிறவராக இந்த பூமிக்கு வந்தார் என்று இந்த வேதத்தில் நாம் பார்க்க முடியும். யோவான் 13ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்றார். இந்த அதிகாரத்திலே பார்ப்போம் என்றால் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவைக்கு போகும் முன்பாக அந்த ராப்போஜனை பந்திக்கு அவர் எடுத்த பின்பு அவர் காரியத்தை அங்கு செய்கிறார். இதை வாசிக்கலாம். முதலாவது யோவான் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும், தாம் தேவன் இடத்தில் இருந்து வந்ததையும் தேவன் இடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து, இங்க பார்க்கிறோம், இயேசுக்கு தெரிந்துவிட்டது பிதாவானவர் அவருடைய கையிலே அவருக்கு எல்லாவற்றையும் தான் பெற்றுக்கொள் என்று மீண்டுமாக இயேசு இடத்திலே கொடுத்து விட்டார் என்று அவர் அறிந்த பின்பு என்ன செய்தார் என்றால், இந்த சிந்தனை தான் நமக்கு இருக்க வேண்டும். அது அறிந்த பின்பு 4:5 வாசிங்க. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சேலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தை தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தம் கட்டி கொண்ட இருந்த சேலையினால் துடைக்கவும் தொடங்கினார். முதல் பார்க்கிறோம், இவர் தேவனுக்கு ஒப்பானவர், ஆனாலும் தன்னை வறுமைப்படுத்தினார். பூமிக்கு ஒரு அடிமையாக மனுஷனை போல சேவிக்கும்படியாக வந்தார். இந்த கடைசி நாள் நெருங்கும் பொழுது அவருக்கு தெரியுது, மீண்டுமாக தகப்பன் அவர் இடத்துல எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார், அவர் சொந்தக்காராக மாறுகிறார். ஆனால் இந்த பெருமை அவரை ஆளுகை செய்யாதபடி, பெருமையாக இல்லை, இவர் பெருமை பாராட்டாதபடிக்கு ஒன்று செய்கிறார். சாப்பிட்ட இடத்துல இருந்து இறங்கி வந்து ஒரு பேசன்ல தண்ணி எடுத்துக்கொண்டு அவர் போட்டிருந்த அந்த மேலாங்கியை கலற்றி விட்டு ஒரு காரியத்தை கட்டி கையில் இடுப்புல கட்டி என்ன செய்கிறார், அந்த சீஷருடைய கால்களை துடைக்க ஆரம்பிக்கிறார். தன்னை மீண்டுமாக அவர் என்ன காண்பிக்கிறார் என்றால், அவர் சேவிக்கும்படியாக சேவை செய்யும்படியாக தான் இந்த பூமிக்கு வந்தார் என்று அவர் தன்னை வெளிப்படுத்தி தான் இங்க காண்பிக்கிறார். தேவஜனமே, நம்ம கிறிஸ்துவுடைய சரீரமாக இருக்கிறோம், அவர் தலைவராக இருக்கிறார். கிறிஸ்துவின் சிந்தனை நமக்கும் இருக்க வேண்டும் என்றால், இந்த குளோபல் ஹவுஸ் திருச்சபையில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்க வேண்டும் என்றால், அவருக்கு நாம் சேவை செய்வர்களாக மாற வேண்டும். அவருடைய ஊழியத்தை எடுத்து செயல்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் அவருக்கு ஏதாவது வரையில் என்னுடைய சரீரம் நானுடைய அங்கமாக இருக்கிறேனே, அவருடைய சரீரத்தில் நான் என்ன சேவை செய்ய வேண்டும் என்று ஒரு சிந்தனை உள்ளவர்களாக நாம் எழுந்து செயல்படுகிற தெய்வ ஜனமாக நாம் மாற வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நாம் தள்ளிவிடாதபடிக்கு, தேவன் எனக்கு இது கொடுத்தார் என்றால் அவருக்கு நான் எப்படி கனமாக சேவை செய்கிறேன், அந்த இறுதியம் சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். குளோபல் ஹவுஸ் திருச்சபைக்காக நான் பிரசங்கம் இந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த குளோபல் ஹவுஸ் திருச்சபையிலே அவர் நாம் எப்படியாக இருக்க விரும்புகிறார் என்றால், அவருக்கு நாம் செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்காக ஒரே சிந்தனையாக ஒரு சேவகனாக நாம் செய்ய வேண்டும். எலியாவுக்கு வேதம் சொல்கிறது, அவன் தண்ணீர் பாய்த்தானாம். என்னென்றால் அவர் சேவை செய்தார். இந்த எலிஷா பெரியவனாக ஆகும் முன்பாக அவன் என்ன செய்தான் என்றால், தன்னை தாழ்த்தி இந்த தெய்வ மனுஷனுக்கு அவன் சேவை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்தான். எத்தனை வருஷம் நடந்தது என்று தெரியவில்லை. அவன் ஒவ்வொரு காரியத்திலே வரும்போது தேவன் என்ன செய்கிறார், அந்த காரியத்திலே அந்த மனுஷனை ஆயத்தப்படுத்தினார். அவன் சேவை செய்யும் பொழுது அவனுடைய குணங்கள், அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தின பின்பு அவன் இருக்க வேண்டிய ஒரு ஸ்தானத்திலே வந்து அவனை வைத்து ஊழியர் செய்யும்படியாக செய்தார்.
இதே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம் என்றால் இயேசு கிறிஸ்து சேவை செய்த பின்பு அடிமைப்பட்டு அந்த கீழ்ப்படிந்தவராக வந்த பின்பு வேதம் சொல்லுகிறது அவரை மீண்டுமாக தேவன் உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். நம்ம மேல் படிக்கு போகும் முன்பாக நாம் சிறிய காரியத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய தலைவர் அவர் எப்படிப்பட்டவர், அவர் சேவை செய்வாராக வந்ததினாலே அவருடைய வீட்டிலே நான் சேவை செய்ய வேண்டும் என்று ஒரு இருதயம் உள்ளவர்களாக நாம் செயல்பட வேண்டும். எப்படி ஒரு வேலைக்காரன் செயல்படுகிறான் என்று பார்க்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். இது நமக்கு அனைவருக்கும் தெரிந்தது. இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் இது. ஒரு திருமணம், ஒரு கல்யாணத்திலே, ஒரு குடும்பத்துக்குள்ளே அவரை அந்த ஜனங்கள் அழைத்தார்கள். அந்த அழைப்புக்கு இவர் சீஷர்களும் அந்த அழைப்புக்கு என்று இணைந்து போகும் பொழுது அந்த இடத்துல திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்க நல்லா ஜனங்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் நேரங்கள் நெருங்க அங்க இருக்கிற திராட்சை ரசம் என்ன ஆகிறது, முடிந்து போகிற ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. அதான் இங்க மரியாதை என்ன செய்கிறாள், இயேசு இடத்துல வந்து இங்க திராட்சை ரசம் முடிந்து போறது என்று சொன்ன பிறகு இயேசு சொன்ன, ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய நேரம் வரவில்லை என்று சொன்னார். அதை கேட்டு பிறகு மரியாதை என்ன செய்தார், வாசிக்கலாம். 5வது வசனத்தை வாசிக்க. 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஒரு வேலைக்காரன் என்ன ஃபங்க்ஷன் செய்கிறான் என்றால், முதலாவது இங்க மரியாதை அவர் உங்களுக்கு எதை சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று அவர் சொன்னார். அவர் சொன்ன பின்பு இயேசு கொஞ்ச நேரம் சென்று மீண்டுமாக இந்த வேலைக்காரர்களை கூப்பிடுறார்கள். அவர் கூப்பிட்டவுடனே இந்த வேலைக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? 7ஆம் அதிகாரம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஒரு வேலைக்காரன் என்ன செய்ய வேண்டும்? அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள் என்றார். இங்க இயேசு ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, எப்படி இயேசு கிறிஸ்து 2 சீஷர்களை கூப்பிட்டு, நீ அங்க போ, அங்க கழுதை கட்டி இருக்கும், அந்த கழுதையை கொண்டு வா எப்படி சொன்னாரோ இந்த வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்லுகிறார், இங்க போ இதை செய்ய என்று சொன்னா வேதம் சொல்லுகிறது. அதேபடி அவங்க செய்தார்களாம். 8ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது கொண்டு பந்தி விசாரிப்புக்காரரின் இடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். இவர் சொன்னாரு, அவங்க செய்தார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது அவர் சொன்னாரு, நான் என் சுயத்தினாலே செய்யவில்லை, என் தகப்பன் எதை சொல்லுகிறாரோ அதை நான் செய்கிறேன். மோசே குறித்து சொல்லும் பொழுது வேதத்திலே பார்ப்போம் என்றால், மோசே குறித்து அநேக காரியத்திலே பார்க்கும் பொழுது தெய்வன் சொன்ன எல்லா காரியத்தையும் மோசே செய்தான். ஒரே ஒரு இடத்துல அவர் பேச சொன்னாரு, இவன் அடிச்ச பின்பு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த நிலத்துக்கு போக முடியாது. எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இந்த மோசே எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம் என்றால், மோசே தேவனுடைய வீட்டில உண்மை உள்ள ஒரு வேலைக்காரனாக அவன் செயல்பட்டான் என்று. எப்படி செயல்பட்டான்? அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி இவன் கேட்டு அங்கு நடந்தான். ஒரு வேலைக்காரனுடைய வேலை என்னென்றால், அவர் சொல்கிறதை கேட்டு பின்பு நாம் அதன்படி நாம நடக்க வேண்டும். அவர் என்ன செய்ய சொல்கிறார் அதை சேர்த்த பின்பு நான் நடக்கிறேன். பவுல் சவுலாக இருக்கும் போது நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லும் போது அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். அதுக்கு பின்பு இந்த மனிதன் அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்தார். வேதத்திலே புஸ்தகத்தை எழுதும் போது அவர் கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலாகிய நான் என்றும் அவருக்கு அடிமையாக இருக்கிற பவுல் என்றும் சொல்லிதான் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு மனுஷனாக காணப்பட்டார். தேவனுடைய அப்போஸ்தலனாக இருக்கலாம், ஆனால் அந்த ஸ்தானத்தில் அவர் சொல்கிறார், நான் இயேசு கிறிஸ்துவின் அடிமை. பாண்ட் சர்வன்ட் என்றால் அவனுக்கு செய்வதற்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை. இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கும்போது அவருக்கு இருந்த சகல ரைட்ஸ் பிரிவிலேஜும் அவர் விட்டு இந்த பூமிக்கு வந்ததை போல இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், a bond servant, அவர் அடிமையாக இருக்கிறேன், நான் என்று எனக்கு ஒரு சுயம் இருக்கு என்று சொல்லி பேசக்கூடிய தகுதி இல்லாதவன் என்று அங்கே வேதத்திலே அவரை தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இங்க அவருடைய சேவனாக இருப்போம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் சத்தத்தை கேட்டு நம்ம சேவை செய்கிறவராக, அவருக்கு சேவை செய்கிறவராக நாம் இருக்க வேண்டும்.
இந்த சர்வனுடைய மென்டாலிட்டி வரும்போது, ஒரு அடிமை சேவகனாக ஒரு மென்டாலிட்டி வரும்போது, சில பேர் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீ ஒரு அடிமையாக இருக்க வேண்டும், நீ சேவிக்க செய்ய வேண்டும் என்றால் நான் சொல்கிற எல்லா காரியத்தையும் நீ சேவிக்க வேண்டும், செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் நீ தப்பு செய்கிறாய் என்று ஒரு மெனுப்புலேட் பண்ணக்கூடிய காரியத்தை நான் சொல்ல வரல. ஒரு மெனுப்புலேட், நீ பாரு, நீ தேவனுடைய கிறிஸ்துவனா இருந்தனா நான் சொல்கிறதெல்லாம் செய்யணும், அப்பதான் அவருக்கு பிரியமாக இருக்கும் என்று இல்லை. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறது தான் நம்மளுடைய காரியம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தால் அநேக ஜனங்கள் அவர் காரியத்தை செய்ய சொன்னார்கள். ஆனாலும் அவர் என்ன செய்தார்? தகப்பனுடைய சித்தத்தை அறிந்து தகப்பனுடைய காரியத்தை செய்தார். கொட்ட குனியும் சொன்னாங்க. அந்த மாதிரி காரியங்கள் நமக்கு கவனமாக இருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு சேவை செய்ய அழைத்திருக்கிறார். ஆனாலும் எல்லாமே நம்மள இதை செய்ய அதை செய்ய இல்லை. நான் எதற்காக அவர் என்னை அழைத்தாரோ அந்த காரியத்தை நான் கவனமாக அறிந்து நான் சேவிக்கிற ஒரு ஜனமாக நாம் மாற வேண்டும். இந்த பார்க்கிறோம், திருமணத்திலே இந்த சேவகன் அவர் சத்தத்தை கேட்டு செயல்பட்டவனாக இயேசுடைய சித்தத்தை, இயேசுடைய காரியத்தை அந்த இடத்துல செய்ய முடிந்தது. இந்த ஈசாக்குக்கு பெண்ணு பார்க்கும்படியாக ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அவருடைய வேலைக்காரனை அழைத்து, அந்த மூத்த வேலைக்காரனை அழைத்து, இவன் சொல்லுகிறான், என்னுடைய சொந்த இடத்துல போயிட்டு இவனுக்காக ஒரு பெண்ணை பார்த்து கொண்டு வாழ்கின்றார். அந்த இடத்திலே அவன் போகும் முன்பாக அவன் ஜெபித்த ஒரு காரியம் என்னவென்றால், அவன் தேவனை பார்த்து கேட்ட காரியங்கள், நான் போகிற இடத்திலே அந்த பெண் வரும் பொழுது நான் எனக்கு குடிக்க தண்ணி கொடு என்று கேட்கும் போது அவள் அந்த தண்ணியை கொடுத்த பின்பு அவளே தன் வாயிலை திறந்து, உனக்கும் இன்னி கொண்டு வந்த கேமோஸ் ஒட்டகத்துக்கும் என்ன செய்வேன், நான் தண்ணீர் கொடுப்பேன் என்று சொல்கிறவளே இந்த ஈசாக்குக்கு திருமணம் ஆகுவதற்கு அவளை எனக்கு ஒரு நிச்சயம் என்று ஒரு உறுதி தான். இந்த பெண்ணு தான் என்னுடைய இந்த ஈசாக்குக்கு நீர் நிச்சயம் பண்ணியிருக்கிற, இவருக்கு தான் கல்யாணம் பண்ணுவதற்கு நீர் ஆயத்தம் பண்ணியிருக்க என்று எனக்கு உறுதி என்று சொல்கிறார். அவன் என்ன எதிர்பார்க்கிறாள்? இந்த ஈசாக்குக்கு ஒரு மனைவியாக வரப்போகிறவள், நான் யாருக்கும் அதனால வாய்ப்பா இருக்கனால பெண்களா இருக்கனால நான் கீழே சொல்லவில்லை, இது கிறிஸ்துவுக்கு ஒப்பாக நான் பார்க்க சொல்லுகிறேன். அவர் நம்ம மனவாளன், நம்ம அவருக்கு மனவாளி. இந்த ஈசாக்கு பொண்ணு பார்க்குவதற்கு அவன் கேட்கிறான், மனுஷன் கேட்கிறான், அவள் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தண்ணீர் பாய்க்க வேண்டும். அதுக்கு பின்பு நான் கேட்காமலே அந்த ஒட்டகத்துக்கும், எவ்வளவு ஒட்டகம் இருக்கும், ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும், அதிகமாக அண்டா தண்ணி குடிக்க வைக்கிறார். அந்த ஒட்டகத்துக்கு அவளே என்ன செய்கிறார்? நானே willing full heart, அவளே என்ன செய்கிறார்? நான் சேவை செய்கிறேன், நானே கொடுக்கிறேன் என்று ஒரு இருதயம் இருக்கும் என்றால், அவளை என்னுடைய எஜமானுக்கு, என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு நான் திருமணம் பண்ணுவதற்கு இவள் தான் சரியான ஆள் என்று ஒரு காரியத்தை கேட்கிறார். நம்மளுடைய எஜமான், நம்மளுடைய தலைவர் தங்களே பெருமையாக்கி சேவை செய்யும்படியாக பூமிக்கு வந்தார். அவர் எதிர்பார்க்கிறோர் அநேக காரியத்தை சேவை செய்து முடித்தார். அவருடைய சரீரமாக இருக்கிற நீங்களும் நானும் அவருடைய சிந்தனை இருக்கும் என்றால் நம்மளும் சேவை செய்கிற இருதயத்தில் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த மணவாளனுக்கு இந்த சபையானது அவர் ஆயத்தம் பண்ணி திருமணத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். அவருக்கு இருந்த சிந்தனை என்றால் தன்னை வறுமையாக்கி அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக ஒரு இருதயம் வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 12:1-2 வாசிக்கும் போது, நமக்கு பிரியமான காரியம் அல்ல, நமக்கு விரும்புகிற காரியம் அல்ல, என்னுடைய சரீரத்தை நான் அவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தம் என்னதென்று செய்யக்கூடிய ஒரு சரீரமாக மாற வேண்டும். இந்த குளோபல் ஹவுஸ் திருச்சபைக்கு ஒரு சிந்தனை என்ன என்றால், நம்ம விரும்பி வாழ்கிற வாழ்க்கை அல்ல, என்னை படைத்து என்னை ரட்சித்த பின்பு அவருடைய சரீரத்தில் அங்கமாக மாற்றினார். இனி நான் அவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய சரீரம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி இந்த பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அடிமை என்று சொல்கிறார். எப்படி இந்த வேலைக்காரர்கள் அவர் சொல்கிற சத்தத்தை கேட்டு செயல்படுகிறார்களோ, ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரம் அவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக அந்த சகல காரியத்திலே அவர் நடத்தி செல்கிறவராக இருக்கிறார். ஆமென். அங்கே பார்க்கிறோம், ஒரு வேலைக்காரன்
எஜமானுக்கு கீழ்ப்படிந்த சத்தத்தை கேட்டு செயல்படுகிறான் என்றார். மோசே அவருக்கு வேலைக்காரனாக அவருடைய வீட்டிலே அவர் சத்தத்தை கேட்டு செயல்பட்டார், உண்மை உள்ளவனாக காணப்பட்டார். அதே எபிரேயர் புத்தகத்திலே பார்க்கும்போது எப்படி போடுவார், நான் சொன்னதை போல 3ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டிலே அவர் சேவை செய்தார், குமாரனாக சேவை செய்தார். அவர் அடிமையின் சிந்தனை அல்ல, ஆனால் குமாரனாக இருந்து பிதாவுடைய இருதயத்தை அறிந்தவராக இந்த பிதாவுக்கு சேவை செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இவர் பிதாவை தான் சேவிக்கிறார், ஆனால் ஒரு சிந்தனை அடிமை, நான் அடிமை அல்ல, ஆனால் என் பிதாவை சேவிக்கும் பொழுது அந்த ஒரு குமாரனுடைய ஸ்தானத்தில் இருந்து அவரை அறிந்து கொண்டு அவருக்கு சரியாக அவரை பிரியப்படுத்தும்படியாக சேவிக்கிற ஒரு சிந்தனை உள்ளவர்களாக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். வாசிக்கலாம். யோவான் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். ஜான் 14ஆம் அதிகாரம் 31வது வசனம். நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். பிதா என்னை நேசிக்கிறார், நான் பிதாவை நேசிக்கிறேன், அந்த பிதா சொல்கிறதினாலே நான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்கிறார். எப்படி பிதாவானவர் அவருடைய காரியத்தை செய்யும்படியாக ஒரு காரியத்தை அவருடைய வேலையை செய்யும்படியாக அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக அவருடைய நோக்கத்தை செய்யும்படியாக வழி நடத்துகிறார் என்று பார்ப்போம் என்றால், ஒரு ஸ்தோரா ஒரு காரியத்தை அவர் இருதயத்திலிருந்து அவர் சொல்லி அந்த இருதயம் ஆயத்தம் பண்ணின பின்பு இந்த இருதயம் அவரை சேவிக்க தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு இருதயமாக மாறுகிறது. நம்ம எக்ஸோடஸ், யாத்திராகமம், இப்படிப்பட்ட லேவியர்கள் புத்தகத்தை நாம் படிப்போம் என்றால், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த பின்பு அவர் தன்னுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். ஜனங்கள் தேவனுடைய கூடாரத்தை கட்ட வேண்டும். இந்த தெய்வ கூடாரத்திலே எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்க வேண்டும், என்னென்ன இருக்க வேண்டும், அந்த இருக்கிற அந்த துணிகள் எப்படி செய்யப்பட வேண்டும், அங்க இருக்கிற அந்த ஷோப்ரேட்ஸ், அந்த டேபினக்கிள்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று அங்க செய்வதற்கு சில பேர்களை தேவன் அங்க தேர்ந்தெடுக்கும் போது வீரம் சொல்கிறது, அவர் தங்களுடைய இருதயத்தை ஸ்டார்ட் பண்ணினார். அந்த இருதயத்தை அவர் அங்கே என்ன சொல்லுவாங்க, ஒரு மாற்றத்தை ஒரு செயல்படும்படியாக ஏவி எழுப்பப்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் ஆலயத்தில் கொடுப்பது கூட அவங்க சும்மா வந்து கொடுக்கவில்லை, தேவனை என்ன செய்கிறார், அந்த இருதயத்தை அவர் எழுப்புகிறார். நீ தேவனுடைய வீட்டுக்கு, என்னுடைய வீட்டுக்கு தர வேண்டும் என்று தன்னுடைய ஜனங்களிடத்தில் தான் அந்த காரியத்தை என்ன செய்கிறார், ஒரு ஏவி எழுப்புகிற ஒரு காரியத்தை தூண்டு விடுகிறார். எப்படி இந்த காரியங்கள் நடக்கிறது, ஒரு காரியத்தை பார்ப்போம் என்றால் அவர் வசனத்தை அனுப்புகிறார். ஒரு காரியத்தை வசனத்தை அனுப்பி அதை செய்யும்படியாக செய்கிறார். ஒரு வேலைக்காரன் இருப்பான் என்றால் இந்த எஜமான் என்ன சொல்கிறார், வசனத்தை அனுப்புகிறார். அதான் நூற்றுக்கு அதிபதி வந்து சொல்கிறார், எனக்கு கீழே காரியம், எனக்கு கீழே சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, நான் ஒருவனை பார்த்து நீ அங்க போ என்று சொன்னால் அங்க போகிறான், ஒருவனை பார்த்து நீ இங்க வா என்று சொன்னால் இங்கே வருகிறான். அங்க நான் சொல்கிற காரியத்தை அவர்கள் கேட்காதபடி, எதிர்த்து நிற்காதபடி செயல்படுகிறார்கள். அது தேவனுடைய காரியத்திலே, தேவனுடைய வீட்டிலே நாம் செயல்பட வேண்டும் என்றால் அவர் எப்படி பேசுகிறார் என்றால் வசனத்தை அனுப்பி அவர் என்ன செய்கிறார், நம் இருதயத்தை, ஒவ்வொரு இருதயத்தையும் ஏறுகிறார். வேதத்திலே பார்ப்போம் என்றால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் எழுந்த பின்பு இந்த எம்மாஸ் பட்டணத்துக்குள்ளே இந்த 2 சீஷர்கள் தனியாக பேசிக்கொண்டு போகிறார்கள். இவங்க பேசிக்கொண்டு போகும்போது இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார் என்ற காரியத்தை பேசிக்கொண்டு போகும்போது வேதத்திலே பார்க்கிறோம், இயேசு அவர்களுடனே கூட அங்க போகிறார். வித்தியாசமான ஒரு மனுஷன். அங்க வேதம் சொல்லுகிறது, அவங்க பேசுற பொழுது இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டு வீட்டு வரைக்கும் போயிட்டாரு. வீட்டுல வந்து அவங்க அப்பா வீட்டு திறக்கும் போது கண்கள் திறக்கப்பட்டது, இயேசு தான் முன்பாக உட்கார்ந்து இருக்கிறார். அவர் பார்த்தோன்னே இயேசு மறைந்து விட்டார். ஆனா இவங்க என்ன சொல்லுகிறாங்க, நம்ம வழியில வரும்போது அவர் பேசும்போது நமக்குள்ளே அனலாக இருந்தது.
நமக்குள்ளே அனலாக இருந்தது. தாவீது சொல்கிறார், உம்முடைய வசனத்தை அனுப்பி என்னை மீண்டுமாக உயிர்ப்பியும். ஆண்டவரே, உம்முடைய வேலையை நான் செய்ய வேண்டும், உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும், உம்முடைய காரியத்தை நான் செய்ய வேண்டும். அப்படி செய்ய வேண்டும் என்றால் உம்முடைய வசனம் தான் என்ன செய்கிறது, அங்க வந்து என்னுடைய இருதயத்தை என்ன செய்கிறது, மீண்டுமாக அனல் மூட்டி எரிய பண்ணுகிறது. ஆகையால் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். இப்ப இங்கிட்ட நடக்கிறேன், இங்கிட்ட நடக்கிறேன், ஏன் என் மைண்ட் சொல்லுகிறது இங்க கொஞ்சம் போ, என் மைண்ட் சொல்லுது இங்க போ. இப்ப இந்த மைண்ட் சொல்கிறதுனால என் கை வேலை செய்யுது, என் மைண்ட் சொல்கிறதுனால நான் அங்க பார்க்கிறேன், மைண்ட் சொல்கிறதுக்கு இறங்கி போன, மைண்ட் சொல்லும் போது நான் இறங்கி போகிறேன். அப்ப என்னுடைய ஃபங்க்ஷன், பாடி ஃபங்க்ஷன் பண்ணுவதற்கு என்னுடைய தலை சரியா இருக்குது. என் தலை ஓடி போச்சுன்னா நானும் எங்காவது ஓடி போய் டான்ஸ் ஆடுவதற்கு மிஸ்டர் பீன். ஆனா என்னுடைய தலைவர், நம்மளுடைய திருச்சபையின் தலைவர் கிறிஸ்துவானவர், அவர் தலையாக இருக்கிறார். அவருடைய அங்கத்துவமாக சரீரமாக நாம இருக்கிறோம். நம்மளுடைய தலைவர், நம்மளுடைய தலையாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று நீங்களும் நானும் கேட்கிறவர்களாக மாற வேண்டும். அது கேட்போம் என்றால் இப்பொழுது இந்த கையை, இந்த ஃபங்க்ஷன், இந்த காலு அது செயல்பட ஆரம்பிக்கும். அதான் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சபையில வரும்போது சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுவதை காது உள்ளவர் கேட்க கடவார். இன்றைக்கு ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார். வேதத்தின் மூலமாக ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானவர் பேசுவது அவங்களுக்கு தெரியும், இது என்னை குறித்து தான் பேசுகிறார், எனக்கு தான் பேசுகிறார் என்று தெரியும் என்றால் நான் அந்த ஆவியானவருக்கு செவி சாய்க்கும் பொழுது என்ன செய்கிறேன், அவர் வீட்டிலே செயல்படும்படியாக நான் மாறுகிறேன். இதே எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் மோசே சேவகனாக உண்மையாக இருந்தார், இயேசு சேவகராக குமாரனாக உண்மையாக சேவித்தார். அதுக்கு முடிந்த பின் நான் சொல்கிறார், இன்றைக்கு ஆவியானவர் பேசுவார் என்றால் உன் இருதயத்தை கடினப்படுத்தாது என்றால் தேவனுடைய வீட்டிலே சேவை செய்யும்படியாக அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு ஏற்று யார் பேசுகிறார் என்றால் ஆவியானவர் பேசுகிறார். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனம் 19. ஆண்டவர் எப்படி ஸ்டார்ட் அப் பண்ணுகிறார்? ஆவியானவர் தான் அந்த காரியத்தை நம்ம இடத்துல பேசுகிறார். இதுதான் நீ செய்ய வேண்டும், இங்க தான் நடக்க வேண்டும், இங்க தான் போக வேண்டும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனம் 19-21. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சோதனை பண்ணி கொண்டு இருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். இங்க பார்க்கிறோம், இங்க யார் என்றால் கொர்நேலியுஸை பார்க்க முடியாத முதல் யூதர்களை விட்டு பிற ஜனங்கள் ஜென்டால்ஸ் ரட்சிக்கப்படுவதற்கு, முதல் ரட்சிப்பு கொண்டு வருவதற்கு இங்க பேதுரு யார் கொண்டு போகிறார் என்றால் ஆவியானவர் கொண்டு போகிறார். பேதுரு எடுத்து சொல்லுகிறார், 3 பேர் வந்திருக்கிறாங்க, நீ போ என்று. ஆவியானவர் தான் இந்த பேதுருவை பேசுகிறார். என் பிதாவுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது, இயேசுவுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது, நீ இயேசுடைய ஊழியக்காரனாக இருக்கிறதுனாலே நீ போய் அந்த வேலையை செய்ய முடியாத அனுப்புகிறார். இந்த பேதுரு அந்த கொர்நேலியுஸ் இடத்துக்கு போன பிறகு பேசிக்கொண்டு இருக்கும் போதே ஆவியானவர் இந்த கொர்நேலியுஸ் மேலே இறங்குகிறார், குடும்பத்தின் மூலமாக இறங்குகிறார். தேவன் தன்னுடைய வேலையை செய்கிறார். இவர் என்ன செய்கிறார், சும்மா போய் அந்த வீட்டில் வேலைக்காரனாக சொல்ல வேண்டிய காரியத்தை தான் சொல்லுகிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டார். இந்த கொர்நேலியுஸ் வீட்டிலே பேதுரு தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிந்து செயல்பட்டதினாலே கொஞ்ச நாள் பிறகு 13ஆம் அதிகாரத்தில் வரலாம். வசனம் 1-2 வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 1-2. அந்தோக்கியா பட்டணத்துள்ள சபையில் மாப்பவும் நீங்கள் எண்ணப்பட்ட சீமோனியும் சிரேனே ஊரனாகிய லுகியும் கற்பனுக்கு தேசத்து அதிபதியாகிய ஏரோத்து உடனே கூட வளர்க்கப்பட்ட மணியனும் சவுலும் தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டு இருக்கிற போது பாமையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இந்த பேதுரு கீழ்ப்படிந்ததினாலே தேவன் இன்னொரு காரியத்தை செய்வதற்கு இந்த apostle for the Gentiles, இந்த ஜென்டால்ஸ்க்கு ஒரு அப்போஸ்தலனாக அனுப்புவதற்கு இந்த பவுலையும் பர்னபாசையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்,
அங்கே கொண்டு வருகிறார். பரிசுத்தாவியானவர் தான் மீண்டுமாக சொல்லுகிறார், இவர்கள் 2 பேர்த்தை பிரித்து விடு, என்னுடைய வேலையை செய்யும்படியாக, என்னுடைய வேலை செய்யும்படியாக, ஊழியன் என்னுடைய வேலை செய்யும்படியாக பிரித்து விடு என்று ஆவியானவர் மீண்டுமாக சபைக்கு பேசுகிறார். அந்த ஆவியானவர் பேதுருவிடத்தில் பேசி கீழ்ப்படிந்ததினாலே இந்த காரியத்தை செய்வதற்கு ஆவியானவராலே செயல்பட முடிந்தது. ஆனால் பேதுரு கீழ்ப்படியாதபடி போயிருப்பான் என்றால், முதல் ஆவியானவர் பேசும் பொழுது அந்த வேலைக்காரணியாக பேதுரு யோனாவை போல ஓடி ஒளிந்திருப்பான் என்றார். காலங்கள் கடந்து போயிருக்கும், நேரங்கள் சரியாக செயல்படாதபடி போயிருக்கும், அநேக ஒரு தேவையில்லாத காரியங்கள் நடந்திருக்கும். நீங்களும் நானும் அந்த கேட்டகரியில் இருப்போம் என்றால், தேவன் பேசி நான் செயல்படாதபடி இருப்பேன் என்றால், ஏதோ ஒரு காரியத்தை என்னாலே தடைப்பட்டு போகிறது, ஏதோ ஒரு காரியத்தை தேவன் செய்ய முடியாதபடி போகிறது. ஏனென்றால் நான் கீழ்ப்படியாதபடி போகிறது. இந்த சவுல் ராஜாவை தேவன் எடுத்த பின்பு அவனை கொண்டு தேவனுடைய காரியத்தை செய்ய வேண்டும். ஆனால் இவன் நல்ல ஆரம்பித்தார். ஆனால் அந்த கீழ்ப்படியாத ஒரு காரியம் வந்ததினாலே அவன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யக்கூடாதபடிக்கு அந்த தேசங்கள் பாதிக்கப்பட்டது, ஜனங்கள் மரித்து போனார்கள், அநேக தீவிலாத காரியங்கள் நடந்தது. மீண்டுமாக தேவன் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து, இந்த மனுஷன் என்னுடைய சித்தத்தை செய்வான், இவன் நான் சொல்கிறதை செய்வான் என்று தாவீதை எடுக்கும் பொழுது, அவன் வந்த பின்பு போராட்டங்கள் தான், கஷ்டங்களை தான் கடந்து போகிறான், மரணத்துக்கு ஏதுவாக தான் போக வேண்டும். ஆனால் அந்த இடத்திலே அவர் சொல்கிற காரியத்தை ஒரு வேலைக்காரனாக, சேவகனாக அவன் கீழ்ப்படிந்த இருதயம் இருந்ததினாலே தேவன் என்ன செய்ய முடிந்தது? அவனுடைய வீட்டை கட்ட முடிந்தது. அவனை ஒரு சந்ததிக்கு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றி கொண்டு வந்தார். அல்லேலூயா. நம்ம டிலே பண்ணாத காரியத்தை டிலே பண்ணாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். இடத்தில் நான் கீழ்ப்படிய வேண்டும் என்றால் நான் கீழ்ப்படியவில்லை என்ற அந்த கீழ்ப்படியில் இருந்து தான் தேவன் அவர் சித்தத்தின் காரியத்தையும் செய்ய முடியும். ஒரு காரியத்தை சம்பவத்தை நாம் இங்க வாசிக்கலாம். நெகேமியா புஸ்தகத்தை நாம் எடுப்போம் என்றால், இந்த நெகேமியா புஸ்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த நெகேமியா இவன் ஒரு இடத்துல ராஜாவுக்கு கீழே பானபாத்திரனாக கப்பேராக இருந்து அந்த ராஜாவுக்கு அவர் திராட்சை ரசம் கொடுக்க வேண்டும். அதற்கு அந்த இடத்துல வேலை செய்து கொண்டு இருக்கிறார். தூரத்திலிருந்து எருசலேம்ல இருந்து தன்னுடைய சகோதரர்கள் வந்த பின்பு அங்க விசாரிக்கிறான், எருசலேம் பட்டணங்கள் எப்படி இருக்கிறது என்று. அது எருசலேம் பட்டணம் அந்த மதில் எல்லாம் உடைந்து கிடக்கிறது, அதனுடைய கேட் எல்லாம் இறைந்து கிடக்குது என்று சொல்ல கேள்விப்பட்ட பிறகு அவன் இருதயம் கலங்க ஆரம்பிக்கிறது. அவன் இருதயம் நடக்குது, அவன் இருதயங்கள் பாதிக்கப்படுகிறது. இவன் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்ததினாலே, தேவனை தேடுகிற மனுஷனாக இருந்ததினாலே, தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற மனுஷனாக இருந்ததினாலே அந்த இருதயத்திலே தேவன் கிரியை செய்கிறார். இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்ப்போம் என்றால், தேவன் தம்முடைய விருப்பத்தையும் கிரியைகளும் நம்முடைய இருதயத்தின் மூலமாக செயல்படுகிறார். இந்த நெகேமியாவுடைய இருதயத்திலே ஒரு மாற்றம் உண்டாகிறது. அந்த இருதயம் என்ன செய்கிறது? இப்ப தேவனை பார்க்க வைக்கிறது. அவன் சொல்லுகிறான், தேவனே, எங்கள் தகப்பனும் நான் வீட்டாரும் உங்களுடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்து விட்டவைகளை மன்னித்தரலாம் என்று அதுக்கு பின்பு சொல்லுகிறான். அவனுக்குள்ளே ஒரு காரியங்கள் தோன்றப்படுகிறது, இந்த ராஜாவுக்கு முன்பாக நான் தயவு பெற வேண்டும். அப்ப 2ஆம் அதிகாரத்துல வரும்போது ராஜா கேட்கிறார், ஏன் உன் மூஞ்சி துக்கமாக இருக்கிறது? அவன் சொல்லுகிறார், என்னுடைய தகப்பனுடைய அந்த இடத்திலே எல்லாம் அலைந்து இருக்கிறது, எப்படி நான் துக்கமாக இல்லாதபடி இருக்க முடியும்? ராஜா கேட்கிறான், என்ன செய்ய நீ சுத்தமாக இருக்கிறேன்? சொல்கிறான், அது அனுமதி கொடுங்க, மீண்டுமாக நான் போய் அந்த இடத்தை கட்டுகிறேன் என்று. அவன் கேட்ட ஒரு காரியங்கள் அவன் இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த ஸ்டர்ராக் நடக்கிறது. அந்த ஸ்டர்ராக்கோடு இணைந்து ஏதோ காரியத்தில் தெய்வனோடு அவன் பேசுகிறான். ஜபத்தின் மூலமாக அந்த தெய்வனோடு இடைப்படுகிறான். என்னுடைய வீடு ஜப வீடு என்று அழைக்கப்படும், நீங்களும் கல்லறின் குகையாக மாற்றி விட்டீர்கள். ஜப வீடு என்று சொல்லும் பொழுது அவர் பேசுகிறார், நாம் கேட்கிறோம். அவர் நம்ம பேசுகிறார், அவர் கேட்கிறோம். இது எப்படி ஒரு பாலைமல்ல இருந்து அங்க ஒரு காரியங்கள் நடக்குதோ அதே போல அவர் வீட்டுக்குள்ளே அவர் பேசும்போது அந்த ஜனங்கள் கேட்கிறார்கள், அவர்கள் பேசுகும் போது இந்த தகப்பன் கேட்கிறார். இந்த நெகேமியாவுக்குள்ள ஒரு ஸ்டர்ராக் நடக்குது.
அவன் நிச்சயமாக தேவனோடு காரியத்தை பேசுகிறான். அவர் பேசுகிறார். இவன் அறிந்து கொண்டான், உள்ளத்திலே அறிந்து கொண்டான், நான் தான் போக வேண்டும், அந்த இடத்துல நான் தான் மீண்டுமாக அந்த காரியத்தை கட்ட வேண்டும் என்று அவன் இந்த தேவனோடு சம்பாசிக்கும் போது அவன் உணர்ந்து கொண்டான். அவனுக்குள்ள ஒரு தீர்மானம் ஆகிவிட்டது, இந்த ராஜா எனக்கு இடம் கொடுப்பான் என்றால் நான் நிச்சயமாக போய் அவருக்கு நான் சேவை செய்வேன், அவர் வீட்டை கட்டும்படியாக அந்த காரியத்தை செயல்பட முடியாது, நான் போவேன் என்று தன்னுடைய இருதயத்திலே தீர்மானித்தான். அந்த இருதயத்திலே தீர்மானித்ததினாலே அந்த ராஜாவிடத்திலே தேவன் என்ன செய்தார்? தயவு கிடைக்க செய்தார். இந்த நெகேமியா போய் மீண்டுமாக உபத்திரங்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே இவனை அழிக்க வேண்டும், இவனை பயமுறுத்த வேண்டும், இவனை கொல்ல வேண்டும் என்று பழைய காரியங்கள் இருந்தாலும் இந்த சூழ்நிலைகள் மத்தியில் தான் தேவனுடைய வீட்டை ஒரு வேலைக்காரனாக அவன் தொடர்ந்து 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 அவன் கட்டி முடிக்கிறவனாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய வீட்டில வைத்திருக்கிறார், கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமாக இருக்கிறோம். அவர் இன்னமும் நம்ம இருதயத்தை நிச்சயமாக ஏதோ ஒரு காரியத்தில் ஏவுகிறார். ஒன்று, அந்த ஏவலை கேட்ட பின்பு நான் மீண்டுமாக என் தகப்பனுடைய வீட்டில வந்து என் தகப்பனோடு சம்பாசிக்க வேண்டும். நீங்க என்ன சொல்லுறீர்கள், நீங்க நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று அந்த குரலை கேட்ட பின்பு நான் ஆவியானவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படி கீழ்ப்படிவேன் என்றால் நான் அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நான் சரியாக செய்து முடித்து ஓடுகிறவனாக இருப்பேன். இதே நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீங்க என்றால் இந்த நெகேமியா இறங்கி செயல்படுகிறார். சில கூட்டங்கள் அவரோடு இணைந்து செயல்படுகிறது. ஆனால் அந்த கூட்டத்தில் கூட சில பேர் அவங்களோடு இணைந்து செயல்படாதபடிக்கு தூர நின்று கொண்டு எதிர்த்து நிற்கிற ஜனங்களை அங்க பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் அந்த வீடு அந்த காரியத்தை கட்டுவதற்கு அவன் அநேக காரியத்திலே விரோதமாக செயல்பட்டதாக இருக்கிறது. என்ன சொல்லுகிறேன் என்றால், ஒன்று, நாம் இணைந்து செயல்பட வேண்டும். நாம் தூரம் நின்று பார்க்கிற ஜனங்களாக இருப்போம் என்றால் நம்ம அநேக காரியத்தில் தேவையில்லாத காரியத்தை சொல்கிறவர்களாக பேசுவர்களாக மாறிவிடுவோம். நம்ம கவனமாக இருக்க வேண்டும். தேவன் தன் வீடை கட்ட ஆரம்பிக்கிறார் என்றால் நம்ம அவரோடு இணைந்து கொண்டு நம்ம கட்ட வேண்டிய இடத்துல நாம் கட்ட வேண்டும். இதே நெகேமியா 3ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீங்க என்றால் ஒரு சாதாரண வேலைக்காரனா இருக்கலாம், இல்ல அவன் பணக்காரனா இருக்கலாம், இல்ல அவன் பெரிய ஒரு வசதி உள்ளவனாக பேர் உள்ளவனாக இருக்கலாம். ஆனா என்ன செய்கிறாங்க, எல்லாமே இறைந்து நின்று அவங்க ஒவ்வொரு காரியத்தை செய்கிறார்கள். நான் பெரியவன், நீ சின்னவன் என்னவல்ல, நான் செய்ய வேண்டிய காரியத்தை தேவனுக்கு என்று நான் சரியாக நானும் இணைந்து செய்ய வேண்டும் என்று ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டார்கள். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் எல்லா மகிமையும் இழந்து சேவை செய்கிறவராக வந்ததினாலே அவர் சொல்கிறார், நீர் என்னை எஜமான் என்று அழைக்கிறீர்கள், போதகர் என்று அழைக்கிறீர்கள். உங்கள் போதகராகிய நான் இப்படி செய்வேன் என்றால் நீங்களும் இப்படி செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமென். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சிங்கப்பூர் லிவைஸ் கேம்புக்கு போயிருந்தேன். 15-16 வருஷமா தெரியல. அந்த லிவைஸ் கேம்ப்ல போகும்பொழுது ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். அந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் பாஸ்டர் ராபர்ட் ஜோசப் ஜெர்மனியை பிஷப்பாக அடெண்ட் பண்ணுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எஸ்ரா சர்குணம் அவரை நான் பார்க்கிறாங்க. அந்த லிவைஸ் கேம்ப்ல போயிருக்கும் போது இந்த பிஷப் ஜோசப் ஜெர்மனியோடைய தலைவர்கள் தான் அங்கே சேவை செய்கிறாங்க. அதோட தலைவர்கள் வயசானவர்கள், ஒரு 60 வயசுக்கு இருக்கணும், 58-60 வயசு இருக்கணும். கார்பரேட் வேர்ல்ட்ல பகுதி உள்ளவர், நல்ல ஒரு பக்கா இருக்கிற கார்பரேட் வேர்ல்ட்ல நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாரு, அதுல வேலை செய்கிறாரு. ஆனா அந்த வயசான நபர் தான் பார்க்கிறேன், அங்கே ஓடுகிறாங்க, இங்கே ஓடுகிறாங்க. அந்த சாப்பாடு இடத்துல அவங்க தான் சர்வ் பண்றாங்க. 16 வருஷம், ஏற்கனவே 16 வருஷம் இருக்க வைக்கிறேன். அந்த படம் இது வரைக்கும் என்னுடைய மைண்ட்ல இருக்கு. எனக்கு எப்படின்னா, இந்த ஒரு வயசானவர் 58-60 வயசு, சிங்கப்பூர்ல ஒரு கம்பெனியில பெரிய ஒரு போஸ்ட்ல இருக்கிறாரு. டவுன் டு ஹர்ட், எப்படி அவங்களால வந்து சேவை செய்ய முடியுது தெய்வனுடைய வீட்டுக்கு என்றால், நான் படித்திருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், ஏரியா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வீட்டுக்கு என்று வரும் பொழுது நம்ம தாழ்த்தி அவருக்கு சேவை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அகல அவருக்கு முன்பாக பெருமை பாராட்டுவதற்கு எனக்கு ஒன்றும் இல்லை. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல்
இவன் பார்க்க போனா கமாலியல் பாதத்திலே இருந்து கற்றுக்கொண்டவன் எல்லாமே தெரியும். இந்த கமாலியல் மறித்திருப்பானே தான் இவன் தான் மீண்டுமாக கமாலியல் இடத்துக்கு போக வேண்டும், பரிசீலனைக்கே பரிசீலனை. ஆனால் தேவனை அறிந்த பின்பு இவன் தன்னை வறுமையாக்கிறான். ஒன்றுமில்லை, எனக்கு லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதி நம்ம இடத்துல வரும்போது நான் ஒன்றும் அறியாதபடிக்கு தேவன் ஆவியானவர் எதை சொல்கிறாரோ அதை மட்டுமே உங்களை இடத்துல அறிய விரும்புகிறேன் என்று ஒரு சிந்தனை உள்ளவனாக அவன் காணப்பட்டான். இவன் நினைச்சு இந்த பெரிய கமாலியல் போல எங்கேயோ அமர்ந்து இருக்கலாம், அடி வாங்க தேவையில்லை. ஆனால் தெய்வனுக்கு என்று எல்லா பாடுகளையும் கஷ்டத்தையும் கடந்து போன ஒரு மனுஷனாக காணப்படுகிறார். என்ன காரியங்கள்? இந்த பெருமையின் காரியத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். தேவனுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், தேவனுடைய சரீரமாக செயல்பட வேண்டும். இந்த பெருமையானது நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாதபடிக்கு தடைப்பட்டு வருகிறோம். எங்கே ஆரம்பித்தது பார்ப்போம் என்றால், இந்த ஏதேன் தோட்டத்திலே தேவனுடைய பிரசனம், தேவனுடைய வீடு, தேவனுடைய பிரசனம் எங்க இருக்கிறோ தேவன் வீடாக இருக்கிறது. தேவனுடைய பிரசனத்திலே, தேவனுடைய வீட்டிலே தான் அந்த மனுஷனை எடுத்து அந்த வீட்டில் இருந்து வேலை செய் என்று சொன்னார். நாம் தேவனை அறியாதபடி இருந்தோம், கிறிஸ்துவை அறியாதபடி இருந்தோம். அவர் நம்மை தேர்ந்தெடுத்து கிறிஸ்துவின் சரீரத்தில் வைத்து இங்க கிறிஸ்துவுடனே அந்த சரீரத்தில் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு நம்ம வைத்திருக்கிறார். அதே இந்த தேவனுடைய வீட்டில இந்த ஆதாம் அவன் வேலை செய்ய வேண்டும், நல்ல வேலை செய்து கொண்டிருந்தான். அந்த ஒரு நாள் பிசாசானவன் நுழைந்து, நீ அப்படி இருக்க வேண்டியவன், நீ இப்படி இருக்கியா, நீ இப்படி இருந்து இந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவன், நீ இந்த ஸ்தானத்தில் இருக்க தேவையில்லை என்று ஒரு பொய்யை கொண்டு வந்ததுனால அவன் இருந்த இடத்திலும் அவன் ஃபங்க்ஷன் பண்ண முடியாதபடிக்கு, செயல்படக்கூடாதபடிக்கு அந்த காரியத்தை இழந்தவனாக காணப்பட்டான். அது தேவனுடைய வீட்டிலே அவர் கூடாரத்திலே வைத்திருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்மளுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பெருமையானது நம்மை பிடித்து விடாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். நான் இப்படிப்பட்டவன், நான் உயர்ந்தவன் என்று எண்ணமில்லாதபடிக்கு அவருக்கு முன்பாக நான் சிறுகவும் அவர் பெருக வேண்டும் என்று ஒரு மென்டாலிட்டி, ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வேண்டும். ஏனென்றால் நம்மளுடைய தலைவராகிய இயேசு அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் இந்த பூமிக்கு வந்தார். தன்னை வறுமையாக்கி பிதாவின் வார்த்தையை கேட்டு பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். ஆக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது ஒரு தேவனுக்கு ஒரு வேலைக்காரனாக இருந்தார். இன்றைக்கு உங்களையும் இந்த குளோபல் அவசரவில அவருடைய சரீரத்தில் அங்கத்துவராக வைத்திருக்கிறார். எவ்வளவு நாள் வைத்திருப்பார் நமக்கு தெரியாது. ஒரு காலமான மேபி வேற இடத்துல போவோம், இல்ல வேற ஊருக்கு போவோம். ஆனா இப்ப கொடுக்கப்பட்ட இந்த காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய சித்தமாக இருக்கிறது? எஸ்தரை கொண்டு போய் அந்த இடத்துல ராஜாவாக, அந்த ராணியாக்க பின்பு ஒரு சூழ்நிலை வர பொழுது அவ அமைதியாக இருக்கும் போது தன்னுடைய அங்கிள் சொல்கிறார், யாருக்கு தெரியும் இந்த நேரத்தில் உன்னை ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருப்பார், ஒரு ஸ்தானத்துக்குள்ளே கொண்டு வந்திருப்பார். ஆனா நீ அமைதியா இருப்பேன் என்றால் வேற இடத்துல இந்த காரியங்கள் வரும், ஆனா நீ ஒன்றுமில்லாதவரை போய்விடுவான். கொடுக்கப்பட்ட காரியம் எவ்வளவு நாள் தெரியாது, ஆனா இந்த காலத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று நம்ம நெகேமியா போல அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருப்போம் என்றால் நிச்சயமாக நம்ம இருதயத்திலிருந்து ஆண்டவர் காரியத்தை நகர்த்துவார். அல்லேலூயா, ஆமென். நாம் எங்க போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், ஏதோ ஒரு காரியத்தை நம்ம உணர முடியும். இப்ப ஆவிக்குரிய விதத்துல நம்மளுக்கு தெரியும், ஆனா மாம்ச விதத்துல நம்ம பார்க்க முடியாது, தெரியாது. என்ன இனி அடுத்து என்ன செய்வார் ஆண்டவர் ஆவியில தெரியும், ஆனா எப்படி செய்வார் மாம்சத்துல சொல்ல முடியாது. ஆனா ஆவியில ஒரு லட்சியம் உண்டாகி இருக்கும். ஏனென்றால் ஆவியானவர் நம்மளோடு நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு ஆவியானவர் அவரோடு பேசுவார் என்றால், சத்தத்தை கேட்பார் என்றால், நம்ம இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு அவர் கீழ்ப்படிக்கிறவர்களாக நம்ம வாழ வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவன் இந்த குளோபல் ஆஸ்திரேலியா சபையை அவர் வைத்திருக்கிறார். இந்த சபை மூலமாக ஆண்டவர் நிச்சயமாக ஒரு காரியத்தை நாம் செய்வார். இந்த சபை அவர் என்ன செய்கிறார், அவர் விரும்பத்தக்க காரியத்தை அவர் தன்னுடைய சபையில செய்ய வேண்டும். நம்ம விரும்புகிற காரியம் இல்ல, அவர் விரும்புகிற காரியம் அவர் செய்ய வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி சாய்த்து அவர் காரியத்தை செய்யுங்கள் என்று நம்ம ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும்.